ஒர்க் கல்ச்சர் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து 7 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணும் எம்ப்ளாயி. ஸோ வீக்லி வந்து 35 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து எல்லா ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரே சேலரி தான் வாங்குவாங்க. இப்போ நார்மலாக ஒரு பிளம்பரோ கார்பெண்டரோ எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதே தான் வந்து ஐடிலையும். இப்போ வந்து யூகேல வந்து ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. எப்போ பாரு ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா 2012 வந்து பிஎஸ்டபிள்யூ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. திருப்பி 2019 பிஎஸ்டபிள்யூ சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கிறவங்களோட சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எப்போ பாரு ரூல்ஸ் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஃப்ளெக்சிபிள் ஆவாங்க. ஸோ இப்போ நிலவரப்படி ரொம்ப கஷ்டம் யூகேல. நீங்கள் வந்து ஐ டோன்ட் நோ லைக் இஃப் யூ ஹர்ட் அபவுட் திஸ், யூகேல வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு 30 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரீ மாஸ்டர்ஸ்க்கு 25 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் யூ கெட் த்ரூ மாஸ்டர்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில். இங்கே வந்து யோகாவுக்கு பயங்கர ஹைப் இருக்குது. ஸோ யோகா வந்து இட்ஸ் வெல் ரெப்யூட்டட் வெல் ரெஸ்பெக்டட் ஜாப் மாதிரி இங்கே. ஸோ இப்போ வந்து நார்மல் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து 11 pounds பே பண்ணுறாங்கன்னா யோகாவுக்கு வந்து 30 pounds per hour. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட சக்தி நிவேதிதா யூகேல இருந்து இணைஞ்சிருக்காங்க. ஷீ இஸ் a research development administrator at University of Glasgow. Glasgow உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் த ரசல் குரூப் வெரி குட் யூனிவர்சிட்டி. ஆல்சோ பார்த்தீங்கன்னா யோகா டீச்சர், மவுண்டன் கிளைமர், அது மட்டும் இல்லைங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூட. இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம அவங்கள பத்தி சொல்றதோட ஒரு குட்டி இன்ட்ரோ அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஊர் நிவேதிதா? வேர் ஆர் யூ ஃப்ரம் தமிழ்நாடு? How did you landed in UK? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். ஒரிஜினலி நான் பார்த்தா சென்னை பொண்ணு தான். ஸ்கூல் எல்லாமே சென்னையில் தான் படித்தேன். குட் ஷெப்பர்டில் படித்தேன், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் போனேன். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னையில் தான் படித்தேன். சென்னை பொண்ணு தான் நான், ப்ராப்பர் சென்னை பொண்ணு தான் நான். அப்புறம் வந்து வேலைக்காக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பூனேயில் ஒர்க் பண்ணேன். பூனேயில் ஒர்க் பண்ணும்போது நிறையா கிளைம்பிங் எல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ கிளைம்பிங்கில் வந்து ஆக்சிஜன் ஒரு ரொம்ப லோவான ஆக்சிஜன் லெவலில் போகும்போது நிறைய மூச்சு பயிற்சி ப்ராக்டிஸ் எல்லாம் தேவை. அதனால பிராணாயாமா ப்ராக்டிஸ் எல்லாம் நிறையா நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்போ வந்து பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல முறையாக வந்து யோகா கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் ரிஷிகேஷில் யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்க்காக போயிருந்தேன். அங்கே போய் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் 2 டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் முடிச்சுட்டு அங்கேயே இன்டர்ன்ஷிப்பும் 3 months இருந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கோவிட் டைமில் நிறைய ஃப்ரீயாக யோகாலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது இன்ஸ்டாகிராம் பார்த்து ஒரு கம்பெனி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஃபிட்னஸ் பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கூட டைப் பண்ணி அங்கே யோகா இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், யோகா டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சென்னையில் இருக்கும் போதே மொத்தம் 5 countries டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவை தவிர்த்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அப்புறம் கனடா, யூஎஸ்ஏ, யூகே அந்த மாதிரி 5 countries டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிகாஸ் ஆஃப் வெரி டைம் நல்ல ப்ரொஃபஷனா இருக்கு. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்லாம் விட்டுட்டு ஒரு யோகா டீச்சர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். டெல் மீ திஸ். ஆக்சுவலா இப்போ யூகேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ யூகேல ரிசர்ச் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கேன். ரிசர்ச் ஆன் வாட்? இந்த ஏரியால ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? ரிசர்ச் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்னன்னா, என்னோட ரோல் என்னன்னா, அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, பிஹெச்டி முடிச்சுட்டு போஸ்ட் டாக்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த போஸ்ட் டாக்குக்கெல்லாம் வந்து ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து நிறையா சர்ச் பண்ணி நான் அவங்களுக்கு ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்வேன். அந்த மாதிரி நியூஸ் லெட்டர் சென்ட் பண்றது. ஸோ மோஸ்ட்லி லைக் டு சப்போர்ட் த ரிசர்ச் ஆஃபீஸ். ரிசர்ச் பண்றவங்களுக்கு எல்லாம் it is an administrative role. It is not a research role. It is an administrative role actually. Administrative role. Help them with their application process அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா மெயினா ரிசர்ச் ரிலேட்டடா அவங்களுக்கு கைட் பண்றது எல்லாமே ஃபுல்லா நான் பார்த்துப்பேன். So you are part in the role of University of Glasgow, is it? Yes. Full time employee. That's great actually. இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, யூகேலயே ஒர்க் பண்ணிருக்கீங்க. You also have a client in other area. இந்த மாதிரி கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க ஆக்சுவலா இந்தியாக்கும் ஆர் அதர் கண்ட்ரி? கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் ரிகார்டிங் ஒர்க் ஆர் லைக் ரிகார்டிங் த ஒர்க்? ஒர்க் கல்ச்சர் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து 7 hours தான் ஒர்க் பண்ணும் எம்ப்ளாயி. ஸோ வீக்லி வந்து 35 hours தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து மித்த இடத்துலலாம் வந்து 25 days ஹாலிடேஸ். ஆனால் யூனிவர்சிட்டியில் வந்து 41 days ஆனுவல் ஹாலிடேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லீவ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் 1 year கொடுப்பாங்க.
மெட்டர்னிட்டி லீவ் வந்து 45 டேஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் தான் மெட்டர்னிட்டி லீவ். யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா அதை விட மோசம் 3 மந்த்ஸ் தான் வந்து மெட்டர்னிட்டி லீவ் இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நிறைய பேர் இங்கே நிறைய குழந்தைங்க கூட பெற்றுப்பாங்க. ஸோ என்னதான் வந்து 1 இயர் லீவ் கொடுத்தாலுமே யாருமே ஃபுல் 1 இயர்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பெய்ட் லீவாக தான் இருக்கும். ஆனாலுமே 6 மந்த்ஸ்லேயே அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க. வேலை ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம ஊர்லலாம் எப்படின்னா லைக் ஒரு வேலைக்கு போகிறதுனா அதில் எவ்வளோ பணம் வரும்னு பார்த்துட்டு போவோம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவங்க வந்து இந்த வேலையை பிடிச்சி போய் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, இல்லை அவங்களுக்கு சூட் ஆகுமா, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் வருவாங்க. ஏன் இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஒர்க் வந்து எல்லா ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரே சேலரி தான் வாங்குவாங்க. இப்போ நார்மலாக ஒரு பிளம்பரோ கார்பெண்டரோ எவ்வளோ சேலரி வாங்குறாங்களோ அதே தான் வந்து ஐடிலையும். எப்படின்னா அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ண அந்தளவு டேக்ஸ் பே பண்ணுவீங்க. சப்போஸ் ஐடியில் ஒரு 3 lakhs ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 50% டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ மந்த்லி வந்து 1.5 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஒரு கார்பெண்டர் அந்த மாதிரி ஜாப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்றும் டேக்ஸ் இருக்காது, அப்படி இல்லை 10% டேக்ஸ் ரொம்ப ரொம்ப மினிமம் டேக்ஸாக போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 2 பேரும் ஒரே ஜாப் ஒரே சேலரி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஜாபாக இருந்தாலுமே ஒரே சேலரி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச வேலை என்னவோ அதுதான் பண்ணுவாங்க இங்க. அதனால இந்த ஒர்க்கை பிடிச்சு பண்றதுனால அந்த மாதிரி சூஸ் பண்றதுனால அவங்க ஒர்க்கை ரொம்ப பிடிச்சு போய் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் அந்த சைடு வருவோம். அதாவது நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடுல இருக்கீங்க. ஓகே, அதுவும் யூனிவர்சிட்டியில இருக்கீங்க. எந்தெந்த ஏரியால யூ சி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து எஸ்பெஷலி இந்தியால இருந்து யூகேல வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த ஏரியால யூ சி தேர் இஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி? இப்போ வந்து யூகேல வந்து ரூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. எப்போ பாரு ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்க 2012 வந்து பிஎஸ்டபிள்யூ இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. திருப்பி 2019 பிஎஸ்டபிள்யூ சொன்னாங்க. அப்புறம் போன வருஷம் வந்து கேர் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்டபிள்யூல இருக்கிறவங்களாம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கிறவங்களோட சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எப்போ பாரு ரூல்ஸ் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஃப்ளெக்சிபிள் ஆவாங்க, திடீர்னு வந்து ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் டைட் பண்ணுவாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நிலவரப்படி ரொம்ப கஷ்டம் யூகேல. நீங்கள் வந்து ஐ டோன்ட் நோ லைக் இஃப் யூ ஹர்ட் அபவுட் திஸ், யூகேல வந்து மொத்தம் 80 யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்போ ரூல்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆக்குனதுனால நிறைய மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப நிறைய பேர் வரல. யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல போயிட்டு இருக்கு. மொத்தம் 80 யூனிவர்சிட்டிஸ் வந்து யூகே ஃபுல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. எடின்பரா யூனிவர்சிட்டி, கார்டிஃப் யூனிவர்சிட்டி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டின்னு இருக்கு ஸ்காட்லாண்ட்ல. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில டண்டியில வந்து 638 எம்ப்ளாயீஸை வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, விச் இஸ் லைக் 20% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கு, யூனிவர்சிட்டியில வேலை இல்லை, அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன் தி வெட்ஜ் ஆஃப், ஐ மீன் calling it as like bankruptcy actually. ஆனா வந்து there is also like one more discussion that's going on. It's going on, இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. ஸோ இது இருக்கு இல்லையா, ஸ்காட்லாண்டில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் டிஸ்கஷன்லாம் இருக்குது. பட் ஐ திங்க் லைக் இட்ஸ் சம்திங் குட் டு லுக் அவுட் ஃபார். ஸோ ஸ்காட்லாண்டில் வந்து படிச்சிங்கன்னா 2 years லைக் லைக் வில் கெட் யூ ஸ்காட்லாண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்கன்னா 2 years பிஎஸ்டபிள்யூ இருக்குல்ல, பிஎஸ்டபிள்யூ 2 years முடிச்சதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட் கிராஜுவேட் வீசான்னு சொல்லி ஒரு வீசா இருக்குது. ஸோ 2 years ஆஃப் பிஎஸ்டபிள்யூ ப்ளஸ் 2 years ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிற மாதிரி. ஸோ ஸ்காட்லாண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், அதனாலலாம் நிறைய பேர் வந்து இங்கே வர்றதில்ல. பாப்புலேஷனும் ரொம்ப கம்மி, அதனால நிறைய இஷ்யூஸ்னால நாட் மெனி பீப்புள் கம் ஹியர். ஸோ டு என்கரேஜ் தட், டு ஹாவ் லைக் மோர் skilled people like coming into the UK and helping their economy, இப்போ வந்து UK government is planning that they will introduce like 2 more years like to PSW so that more students will come in. So this is still under discussion. Other discussion also, PSW எடுக்க போறாங்க அப்படின்னு there is also a discussion actually. Like 2011ல என்ன நடந்ததோ அதே மாதிரி there is other discussion is going on அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் எல்லாமே டிஸ்கஷன் தான், உண்மையா என்ன வருதுங்கிறப்ப அப்ப பாத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, உங்களோட நீங்க எந்த ஏரியால you see there is an opportunity for Indian students actually? It can be a IT or it can be எந்த ஏரியால you see there is an opportunity. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க மாஸ்டர்ஸ்க்கு யூகேல வந்தாங்கன்னா எந்த ஏரியால there is an opportunity? நான் ஒரு விஷயம் யூனிவர்சிட்டியில வந்து என்னோட ஜாப்ல வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்ததுல வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை விட சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இங்க நிறைய பேர் வராங்க. நிறைய சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஹை ஸ்கூல்ல இருந்தே இங்க வராங்க. ஹை ஸ்கூல்ல இருந்தே லைக் தே ஸ்டார்ட் லைக் லிவிங் ஹியர், நல்லா படிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ 10 to 12 years வரைக்குமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கும் போது தே கான் டூ பார்ட் டைம் இல்லையா, ஃபுல்லாக நம்ம தான் பே பண்ணணும். இட்ஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ் டு ஸ்பெண்ட் அப்ராட். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து மணி கொடுத்து
அந்த மணில நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எதுக்கு சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் படிக்க வராங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சைனால வந்து எப்படின்னா நீங்க வந்து டாப் 100 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தராங்க. அவங்க கண்ட்ரில ஹவுசிங் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தராங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்க படிக்க வராங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு மாஸ்டர்ஸ் இங்க வந்து நீங்க சிஜிபி இது இருக்குல்ல, ஐஎல்டிஸ்ல வந்து உங்களுக்கு மார்க் 6.5 விட கம்மியா இருக்கு, இல்ல யூனிவர்சிட்டியில வந்து டாப் 100 யூனிவர்சிட்டியில ஸ்கோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களோட டிகிரி கோர்ஸ் வச்சு தான் பெர்சன்டேஜ் வச்சு தான் உள்ள வர முடியும். சப்போஸ் அது கம்மியா இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, ஜிஐசின்னு ஒன்று இருக்கு, கிளாஸ்கோ இன்டர்நேஷனல் காலேஜ்னு சொல்லிட்டு நிறைய டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அவங்களாவே யூனிவர்சிட்டி வந்து ப்ரீ மாஸ்டர் டிகிரின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ 1 இயர் வந்து அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இந்த ஃபீஸ் மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு 30 lakhs நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ப்ரீ மாஸ்டர்ஸ்க்கு 25 lakhs நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க முடிச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் யூ வில் கெட் த்ரூ மாஸ்டர்ஸ், அந்த யூனிவர்சிட்டியில வந்து இடம் கிடைக்கும். அந்த மாதிரி சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் வராங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு சைனால இந்த மாதிரி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க நல்லா என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பாரதியார் சொல்வாரு இல்ல, சென்றிருவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்க சேர்ப்பீருங்கிறது சைனா தான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருது. இந்தியால இருந்து நிறைய பேர் வர்றவங்க எல்லாருமே ஆப்பிரிக்கன்ஸ், இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வேலை கிடைக்கிறதுக்கு. பட் ஆனால் சைனால அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தராங்க. அதே மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ வந்து நிறைய பேர் பிஹெச்டி எல்லாம் இங்க பண்ண வருவாங்க, என்கொயர்லாம் பண்ணுவாங்க ஃபண்டிங் பத்தி எல்லாம். இப்போ வந்து ஃபண்டிங்க்கு வந்து எல்லா இடத்துலயுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூஎஸ்ல இருக்கட்டும், யூரோப்ல இருக்கட்டும், யூகேல இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஃபண்டிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு கிடைக்கிறது. ஆனா சைனால நிறைய ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நிறைய இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கன்சிடரிங் டு டூ go to China for research activities அந்த மாதிரி எல்லாம். லாங்குவேஜ் பேரியர் மட்டும்தான் இருக்கும், பட் அதை டேக்கிள் பண்ணா there are like really good opportunities for research in China. நீங்க யோகா பத்தி சொல்லுங்க. இன்னும் கண்டினியூ பண்றீங்களா? டீச் பண்ணிட்டு இருக்கீங்களா மத்தவங்களுக்கு? எந்த டைம்ல டீச் பண்ணுவீங்க? எந்தெந்த மாதிரி டைரக்டா கிளாஸ் எடுக்கிறீங்களா, ஆன்லைன்ல எடுக்கிறீங்களா? how people at UK receiving the yoga? இங்க வந்து யோகாக்கு பயங்கர ஹைப் இருக்கு. ஸோ யோகா வந்து இட்ஸ் வெல் ரெப்யூட்டட், வெல் ரெஸ்பெக்டட் ஜாப் மாதிரி இங்க. ஸோ இப்போ வந்து நார்மல் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து 11 pounds பே பண்றாங்கன்னா யோகாக்கு வந்து 30 pounds per hour. நார்மல் பார்ட் டைம் ஜாப்க்கு 11 pounds per hour, லைக் வேர் இஸ் லைக் ஃபார் யோகா 30 pounds per hour. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இங்க வந்து லோக்கல் இங்கே ஸ்காட்டிஷ் பீப்புளே வந்து ரொம்ப நல்லா யோகா பண்ணுவாங்க. ஸ்காட்டிஷ் பிரிட்டிஷ் யூகேல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா யோகா பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க எல்லாத்துக்குமே ரிஷிகேஷ் தெரியும். ரிஷிகேஷ்ல போய் யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. நீங்க சும்மா இந்தியாலேயே வந்து ரிஷிகேஷ், மைசூர், அப்புறம் கோவா எல்லாம் போனீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இங்கேயே இருக்கிறதுனால வெளியே இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா இங்கேயே நிறைய இருக்காங்கல்ல. ஸோ வெளியே இருந்து எடுக்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் ஆனால் உங்க பர்சனல் கான்டாக்ட் நெட்வொர்க்கிங் வச்சு யூ கேன் ஸ்டில் ட்ரை அண்ட் கெட் த்ரூ. பட் ஆனால் லைக் சொல்ல போகணும்னா லைட்டா கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு எல்லாமே. நான் ஆமா யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோல டீச் பண்றேன். ஸோ ஆஸ் அ ஃபுல் டைம் எம்ப்ளாயி எனக்குமே இவ்வளோ ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும்லாம் இருக்கும். ஸோ வந்து என்னால் லைக் கம்ப்ளீட்டா எடுக்க முடியாது. பட் ஆனால் லைக் டீச் லைக் வீக்லி ட்வைஸ் மாதிரி செஷன்ஸ் எடுப்பேன். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸஸும் எடுப்பேன். நிறைய பர்சனல் பிரைவேட் செஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். நீங்க சொல்றீங்க அந்த அளவுக்கு இந்தியால people wanted to come and learn yoga, அந்த அளவுக்கு பாப்புலரா போயிட்டு இருக்குன்னு அந்த அளவு பாப்புலர். ஆனா என்னன்னா இங்க இருக்கிற யோகாவும் இந்தியால பண்ற யோகாவும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து எப்படின்னா ஒரு யோகா கத்துக்க வர்றவங்க இல்ல யோகா பண்றவங்க வந்து ஒரு குரூப்பா இருந்து மியூசிக் கேட்டு ரிலாக்ஸ்டா ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப பண்ண மாட்டாங்க, அதுல ரொம்ப எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம ட்ரெடிஷ்னல் யோகால நீங்க பாத்தீங்கன்னா சாங்கே நம்ம கேட்க மாட்டோம். மைண்டை ஒருநிலைப்படுத்தி நம்ம அந்த பிரெத்லயே தான் அந்த மூவ்மெண்ட் ஃப்ளோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சாங்ஸ்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஆனா வந்து இங்க வந்து சாங்ஸ் கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரன்னிங்கையோ இல்ல ஜிம்மையோ அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரிதான் அவங்க யோகாவும் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளோட வாழ்க்கை முறையிலேயே வந்து யோகா அடிப்படையில தான் இருக்கு. நம்ம தூங்குறதோ இல்ல நம்ம சாப்பிடுறதோ எல்லாமே யோகா டே டு டே பேசிஸ்ல பண்றோம். அது எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல பண்றது எல்லாமே பேர் இருக்கு. ஸோ நம்ம யோகாங்கிறது நம்ம லைஃப் ஸ்டைல்லயே இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. யோகாங்கிறது ரிலாக்ஸேஷனா மட்டும்தான் பண்ணுவாங்க. மவுண்டன் கிளைம்பிங் எந்த வயசுல இருந்து ஆரம்பிச்சீங்க? இன்னும் கண்டினியூ பண்றீங்களா? ஆஸ் அ ஸ்போர்ட்ஸா கண்டினியூ பண்றீங்களா இல்ல ஆஸ் அ பேஷனா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பத்தி இன்டர்வியூல நிறைய பேசிட்டேன். ஸோ கிளைம்பிங் வந்து நான் எவரெஸ்ட் ஏறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால சிக்கிம்ல வந்து ஆர்மியில ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்.
அப்புறம் ஓகே. 2022ல போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் எவரெஸ்ட். அதுக்குள்ள அந்த கோவிட் செகண்ட் வேவ் எல்லாம் வந்து ஃபுல்லா எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கீயிங்கெல்லாம் ஃபண்டிங் வச்சிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. நம்ம வெஸ்ட் பெங்கால்ல, தெலுங்கானா கவர்மெண்ட்ல எல்லாம் மவுண்டனியரிங்க்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அது இல்ல. அதனால ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த டேர்ம்ல வந்து மவுண்டனியரிங்க்கு வந்து ஃபண்டிங் இன்னும் இது பண்ணல. ஆனா நாங்க நெக்ஸ்ட் இதுல டிசைட் பண்றோம் சொல்லி நெக்ஸ்ட் டேர்ம்ல டிசைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து நான் யூகே வந்துட்டு என்னால தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. ஆனா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து இப்போ அதை ரிலீஸ் பண்ணி அது மூலமா நிறைய பேர் இப்போ மவுண்டனியரிங் எல்லாம் பண்றாங்க தமிழ்நாட்டுல. ஸோ அதுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இங்க ஸ்காட்லாண்ட்லயும் நிறைய மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இங்க கண்டினியூஸா நான் ஹைக்கிங் போயிட்டே தான் இருக்கேன். டிஃப்ரெண்ட் பிளேசஸ் மவுண்டனியரிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். குட். ஐ மீன் நீங்க வந்து ஆக்சுவலா யூஆர் ஐ மீன் மவுண்டன் கிளைம்பர், யூஆர் அ யோகா டீச்சர் ஆக்சுவலா. You are also a administrator. Okay, you are also a software. I mean, like in software engineer அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஐ மீன் இதுல வந்து ஸ்கில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கும்போது ஸ்கில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், யூகேல இருக்கும்போது யூ மே நீட் அ டிஃப்ரெண்ட் ஸ்கில் ஆக்சுவலா. ஸோ ஹவு டிட் யூ அடாப்ட் யுவர் செல்ஃப் இன் டு டிஃப்ரெண்ட் ரோல்? வாட் கைண்ட் ஆஃப் ஐ மீன் அந்த ஸ்கில் இட் இஸ் நீடட் டு கிரியேட் தட் ஃபிளெக்சிபிலிட்டி? எனக்கு லைஃப்ல பெருசா கோலோ இதுவோலாம் கிடையாது. லைக் ஐ நெவர் வாண்டட் டு லைக் ஐ நெவர் தாட் அபவுட் ஒர்க் பண்ணுங்கிறதே என் பக்கெட் லிஸ்ட்லயே இல்லை. ஆனா அப்பா அம்மா ரொம்ப படிச்சவங்களா இருந்ததுனால என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து இன்ஜினியரிங் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னென்னா ஆனால் ஒரு கோலோட நான் போகல, பட் ஆனால் அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னென்னா என்னை எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் நான் பேக் அடிக்காமல் அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ரொம்ப எஃபர்ட் போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்ஜினியரிங் வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வேலையும் உடனே கிடச்சிருச்சு கேம்பஸில். ஸோ அதனால பூனேயில் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண வந்தேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரியும் ஐடியில் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப லைக் இட்ஸ் லைக் 12 hours ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இந்தியாவில். ஸோ அப்போ வந்து ஒரு டைவர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு தான் பூனேயில் இருக்கும்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் வீக்கெண்ட் அப்போன்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிக்கும் போது அங்கே மவுண்டனியரிங் ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால மவுண்டனியரிங் எல்லாம் ஏற ஆரம்பித்தேன். அப்படியே மேரத்தான்ஸும் நிறையா ஓட ஆரம்பித்தேன். பூனேயில் வந்து நிறையா அந்த ஆர்மி கண்டான்மெண்ட்லாம் இருந்ததுனால ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறையா மேரத்தான்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோடவே போய் மேரத்தான்ஸ் எல்லாம் நிறையா ஓடிட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் மேரத்தான்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். மேரத்தான் ஆர்கனைஸும் பண்ணியிருக்கேன். பிங்கத்தான், மெலன் சோமன் இது பண்ணி லைக் ஆர்கனைஸும் பண்ணியிருக்கேன் மேரத்தான்ஸ் எல்லாமே சோஷியல் காஸ்க்காக. அந்த மாதிரி மவுண்டனியரிங்கிறது வந்து நம்ம ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நம்மளே ரொம்ப வருத்திட்டு ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஆனால் எனக்கு என்னன்னா ஒரு லைஃப்ல வந்து ஒரு ரிவர்ஸ் கீரே இல்லை. நான் எதில் போனாலும் அப்படியே போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் லைக் ஐ நெவர் லைக் ரிட்டர்ன் பேக் லைக் ஒரு ஒரு ரிவர்ஸே இல்லாத மாதிரி நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி போய் தான் நிறைய விஷயம் ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ். அதனால நிறைய டிவியில் நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் அந்த கிளைம்பிங் பற்றிலாம் அச்சீவ்மெண்ட் வரும்போது என்னோட சன் டிவி இன்டர்வியூ வந்து நிறைய பேர்த்த வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து டிஎம்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து நான் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்கிறது, நான் ரொம்ப கூச்சப்படுவேன், எப்படி வந்து அதுலேருந்து வெளியே வந்து ஒருத்தங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு மெனி பீப்புள் வர் ஆஸ்கிங் மீ ஃபார் அட்வைஸ். ஸோ நான் என்ன சொல்வேன்னா ஒருத்தங்க வந்து உங்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ண முடியாது. எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல வந்து கற்றுட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாவே பர்சனலாக போய் ஒரு விஷயத்த கற்றுட்டு தான் லைக் வில் பி ஏபிள் டு டூ சர்டன் திங்ஸ் இன் லைஃப். ஸோ எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான். இப்போ நான் சொல்லி ஒருத்தங்க பண்ணணும்னு கிடையாது, நம்மளே போய் ஒரு விஷயத்த கற்றுக்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போக போக பழகிடும். நம்மளே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுப்போம். நம்ம சொல்லுவோம்ல ஏமாந்தவங்க தான் வந்து அடுத்து உஷாராக கற்றுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வரும். அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லி நம்மளே பழகிப்போம். அந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை. ஒரு ஸ்ட்ரகிளே பண்ணலன்னா அவங்க லைஃப்பில் டிஃபிகல்ட்டி டைம்ஸ் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. Tell me this, like, you were already in UK. So what is next? So what do you wanted to do in your life? Or what is the, I mean, நீங்க சொன்னீங்க எனக்கு கோல்ங்கிறது நான் ஸ்பெசிஃபிக்கா ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், பட் ஐ கீப் கோயிங் வாட் எவர் ஐ டேக்கிங் இட். ஸோ வாட் இஸ் தட் யூ ஹேவ் இன் யுவர் பாத்? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் சார், நான் எதுவுமே லைஃப்பில் வந்து இதுதான் பண்ணணும், நான் எனக்கு இதுதான் ஒரு கெரியர் கூட நான் சூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லைஃப் எப்படி கொண்டு போச்சுன்னே தெரியல, நிறைய இடத்துக்கு என்ன ட்ராவல் பண்ணி கூட்டிட்டு போச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டேக்கிங் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கீங்க.
போயிட்டே இருக்கேன். ஸோ எது வந்து லைக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது வி ஜஸ்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிதிங். நெறைய பேர் வந்து ஃபாரின்ல உட்காந்துட்டு வந்து என்ன சொல்வாங்க, இங்க வந்து எல்லா வேலையும் நாம தான் பார்க்கணும். அட்வைஸ் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின் வரத பத்தி இருந்தாங்கன்னா, எவ்ரிபடி வில் கீப் சேயிங் ம். இந்த மாரி ஐயோ! ஃபாரின்ல எல்லா வேலையும் நாம தான் செய்யணும். இங்க இவ்ளோ கஷ்டமா அது நம்ம சர்வைவலுக்கு பண்ணி தான் ஆகணும். ஸோ நெறைய இடத்துக்கு நம்ம வரோம்னா, அந்த லோக்கல்ஸ் கூடலாம் பழகி, அவங்க கல்ச்சர் தெரிஞ்சு, அதுக்கேத்த மாரியே நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா, இங்க வந்து அந்த ஹோம் சிக் எல்லாம் இருக்காது. வில் லேர்ன் டூ லைக் பி லைக் தெம் லைக் லைக் இன் திஸ் கண்ட்ரி. Thanks for sharing such a lovely information. I mean, like with so many things we covered today about உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் யோகா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் மவுண்டன் கிளைம்பிங், யூகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஆல் திஸ் திங்ஸ். ஒரு கடைசி மெசேஜ் இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் டு த ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் யூகேல நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வாட் இஸ் யுவர் மெசேஜ்? நான் யூகே இங்க மாஸ்டர்ஸ் பண்ண வரவங்க கிட்ட இதான் சொல்லுவேன். நெறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப ட்ரீமோட வருவாங்க. சில சமயம் ரூல்ஸ் மாறிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஒரு லோன் வாங்கிட்டு வருவாங்க. 30 லேக்ஸ் லோன் வாங்கிட்டு வருவாங்க. இங்க வந்து குளிர்லயும், மழையிலயும் கஷ்டப்பட்டு பார்ட் டைம் போயிட்டு, அந்த 2 வருஷம் திருப்பி லோன் அடைக்கிறதுக்கே போயிடும். ஸ்கில்டு ஒர்க்கர் விசா கிடைக்காம திருப்பி ஊருக்கு போவாங்க. கடைசியில திரும்பி பார்த்தா அந்த 3 வருஷம் நம்ம எதுக்கு இவ்ளோ உழைச்சோம்னு தெரியாமயே போயிடும். ஸோ அதனால எப்பயுமே வந்து நல்ல ரிசர்ச் பண்ணுங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி நல்ல ரிசர்ச் பண்ணி இங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, இவங்க போறாங்க அவங்க போறாங்கன்னு அதையே ஃபாலோ பண்ணாம நீங்க எப்படி அங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனா இருக்கு, அங்க வேலை கிடைக்குமா, எல்லாமே ஃபுல்லா ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி இங்க போவேனா, நல்லா பார்த்துட்டு வரலாம் இங்க. சூப்பரான நியூஸ் சொல்றாங்க. எந்த யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க, அங்க உங்களுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லையாங்கிறத செக் பண்ணுங்க. அந்த ஸ்கில் வந்து ஸ்கில் டிமாண்டா இல்லையாங்கிறத இப்ப செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கவர்மெண்டே சொல்லுது எந்தெந்த ஏரியால ஸ்கில் டிமாண்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா லோன் எடுத்துட்டு போறீங்க, லோன் எடுத்தா திருப்பி கட்டணும், நீங்க தான் கட்டணும் அப்படிங்கறத அழகா நிவேதிதா சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சச் அ லவ்லி டைம். தேங்க்யூ சோ மச் நிவேதிதா.